ஹே கைஸ், இன்னைக்கு சின்சான்லேருந்து புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மூவி தமிழ் டப்பில் இப்போ தேட்டர்ஸ்லேயே ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் ஃபேமிலியோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு குட்டி டைனோசரை தூக்கிக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். என்னடான்னு பின்னாடி பார்த்தா 2 பெரிய டைனோசர்ஸ் அவனை துரத்திட்டு இருக்கு. அவனும் அங்கேயும் பூந்து அங்கே இருக்க ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறான். ஆனால் அப்பவும் விடாமல் அந்த 2 டைனோசர்ஸும் பின்னாடியே பறந்து வந்து அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணிடுது. அப்போ அவன் வச்சிருந்த அந்த குட்டி டைனோசர் டைரெக்டாக கீழே தண்ணியில் விழுந்துடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம சின்சானோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹாரியும் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டிக்கு போகணும், எப்பவும் தரதை விட இந்த டைம் கொஞ்சம் பேக்கெட் மணி எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. மிக்ஸியும் இல்லை அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு பேக்கெட் மணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் போய் உங்கள் சம்பளத்தை உயர்த்தி கேளுங்கன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்ம சின்சான் பயங்கரமாக கெட்டப்பை போட்டு வந்து நிற்கிறான். என்னடான்னு கேட்டால் இப்போ நம்ம சின்சானுக்கு 5 வயசு முடிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு ஸ்கூல் லீவ், அதாவது சம்மர் வெக்கேஷன். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு பீச் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு தான் பைபிளில் இப்படி கெட்டப்பை போட்டு வந்து நிற்கிறான். ஹாரியும் சாரி சின்சான், இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நம்மளால் எங்கேயும் போக முடியாது, ஏன்னா ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் என்னை லீடு ரோலாக போட்டிருக்காங்க, அதனால் என்னால் லீவ் எடுக்க முடியாது, நம்மளால் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டவுடனே சின்சான் பயங்கரமாக காண்டாயிடுறான். 5 வயசு எனக்கு முடிஞ்சிருச்சு, இந்த சம்மர் வெக்கேஷன் எனக்கு ரொம்ப முக்கியமானது, எனக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க்காக இந்த பிக்சர் டைரியை கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த பிக்சர் டைரியில் நான் என்னத்தை வரைகிறதுன்னு சொல்லி கோவமாக கத்திட்டு இருக்கான். மிக்ஸியும் இல்லை அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிடுறோம். சின்சானும் காண்டாயிட்டு சரி நீங்கள் வரலீன்னா என்ன, நான் நானக்காக்கா கூட போகிறேன், நாங்கள் 2 பேரும் ஜாலியாக இந்த சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறோம்னு சொல்லி பைபிளில் கனவுலாம் கண்டுட்ருக்கோம். மிக்ஸியும் ஆனால் நேனக்கோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்காக அவளோட ஹோம் டவுனுக்கு போயிட்டா அவள் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்கிறான். அதை கேட்டவுடனே சின்சான் மனசொடிஞ்சு போயிடுறான். ரொம்ப சோகமாக படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மிக்ஸியும் போய் சீரோவுக்கு சாப்பாடு வையின்னு சொல்லி கோவமாக கத்துறான். சின்சானும் சரின்னு சொல்லிட்டு சின்ன பையனுக்கு இப்படி வேலை வைக்கிறீங்களேன்னு புலம்பிக்கிட்டு சாப்பாடை கொண்டு போய் கொட்டுறான். பார்த்தா அங்கே சீரோவை காணும். பைபிளில் தனியாகவே வாக்கிங் வந்திருக்கான். அப்போ பின்னாடி இதை வித்தியாசமாக சவுண்டு கேட்குது. சீரோவும் என்னடான்னு சொல்லி பக்கமாக போய் பார்க்குது. பார்த்தா அங்கே அந்த குட்டி டைனோசர் இருக்கு. சீரோவும் என்னடா இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் போய் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கு. இந்த சைடு சின்சானு கெட்டப்பை போட்டுக்கிட்டு வழக்கம் போல் வீட்டில் சேட்டை பண்ணிகிட்ருக்கான். அப்போ நியூஸில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உலகத்திலேயே முதல் முறையாக நம்ம காசுகபேவில் தான் டைனோசர் ஐலாண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். அதை கேட்ட மிக்ஸியும் என்னது டைனோசர்ஸா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சு பல மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அப்போ நியூஸில் ஒருத்தன் இந்த உலகத்தோட வரலாறையே நான் மாற்ற போகிறேன், என் பேர் தான் உடோராக்கின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரையுமே மேலே கூப்பிட்டு போகிறோம். போய் பார்த்தா உண்மையாகவே அங்கே ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இருக்குது. எல்லாருமே மிரண்டு போய் ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காங்க. மிக்ஸியும் சாக்காய் பார்த்துட்ருக்கா. அப்போ வெளியே பார்த்தா நம்ம சீரோ அதுக்கு வச்ச சாப்பாடை சாப்பிடாம எங்கேயோ தூக்கிட்டு போகுது. நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னால் இதை நம்பவே முடியலன்னு சொல்லி அந்த டைனோசர் ஐலாண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைனோசர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு. நம்ம மோச்சானுக்கு டைனோசர்ஸை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நேனியும் நம்ம எவ்வளோதான் ஆசைப்பட்டாலும் நம்மளால் அந்த ஐலாண்டுக்கு போக முடியாது, ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கான டிக்கெட்டு இப்போவே ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லி எல்லாருமே சோகமாக இருக்காங்க. அப்போ ஐச்சன் மாதம் ஒரு என்ட்ரியை கொடுக்குறா. அதாவது ஐச்சனோட ஃபேமிலியும் அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐச்சனுக்கு ஸ்பெஷலாக டிக்கெட் கிடச்சிருக்கோம். ஸோ அதை கேட்டோடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். மசாவும் நான் உன் கூட வரத்துக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி பைபிளில் பயங்கரமாக டயலாக்கை பேசிகிட்டு இருக்கோம். ஐச்சனும் இல்லை நான் சின்சானை மட்டும்தான் கூப்பிட்டு போக போகிறேன்னு சொல்லி 2 டிக்கெட்டை மட்டும் எடுத்து காமிக்கிறான். ஐச்சனோட பாடி கார்டும் நான் எல்லாருக்குமே டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஐச்சன் மட்டும் ரொம்ப கோவமாக இருக்கா. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம சீரோ சாப்பாடை அந்த குட்டி டைனோசருக்காக தான் கொண்டு வந்திருக்கு. சீரோவுக்கு அந்த டைனோசரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு மிக்ஸியும் நாளைக்கு சின்சான் டைனோசர் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா. அப்போ டிவியில் அந்த டைனோசர் ஐலண்டோட ஹெட்டான ஒடராக்கியோட ஆடு தான் போயிட்டுருக்கு. சின்சானும் யார் இவன் கேட்குறான். அப்போ தான் ஹாரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஒடராக்கி இருக்கா இல்லையா, இவன் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஈவெண்ட்ஸும் நிறைய பார்க்கும் ஓப்பன் பண்ணியிருக்கானோ. இவனோட ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குமா. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக அவன் 0 கிராவிட்டின்னு சொல்லி ஒரு பார்க்கை உருவாக்குனானோ. மக்களால் நம்ப முடியாத நிறைய விஷயங்களை இவன் பண்ணியிருக்கானோ. அந்த மாதிரி தான் இப்போ டைனோசர் ஐலாண்டையும் உருவாக்கியிருக்கான்னு சொல்லி ஹாரி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் நம்ம அழுக எல்லாருமே அந்த டைனோசர் ஐலாண்டுக்கு போகிறாங்க.
ஐச்சன் பெரிய இடத்து ஃபேமிலிங்கிறதுனால இவங்களை ஸ்பெஷலாக கைட் பண்ணுறதுக்காக அங்கே முக்கியமான போஸ்ட்டில் இருக்க ஏஞ்சலாங்கிற ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஏஞ்சலாவும் உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறான். உடனே சின்சன் முன்னாடி வந்து உங்களுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாமான்னு சொல்லி வழக்கம் போல சொல்லி விட்டுட்ருக்கோம். அடுத்து நம்மளுக்கு எல்லாரையும் அந்த டைனோசர் ஐலாண்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். உள்ளே போய் பார்த்தா அங்கே நிறைய வகைகளை சேர்ந்த ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இருக்குது. நம்ம ஆளுங்களும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏஞ்சலாவும் ஒவ்வொரு டைனோசரை பற்றியும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு டைனோசர் ரொம்ப பக்கமாக வருது. எல்லாருமே பயத்தில் நடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சின்சான் மட்டும் அது கூட ஜாலியாக முறி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். அதை பார்த்து ஐச்சானும் சின்சான் ரொம்ப தைரியமானவன் சொல்லி விட்டுட்டு இருக்கோம். ஆனால் அதை பார்த்து நம்ம மோசம் பயங்கரமாக காண்டாயிட்டு நானும் தைரியமானவன் தான் சொல்லி அங்கேருந்து டைனோசர்ஸை கூப்பிட்டு அது முன்னாடி டான்ஸ் ஆடி காமிக்கிறோம். ஆனால் அதுக்கு ரெண்டும் ரொம்ப கோவக்கார வகையை சேர்ந்தது போல பயங்கர கோவத்தில் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்த ஆரம்பிக்குது. நம்ம பஸ்ஸவும் பயத்தில் பயங்கரமாக அழுந்துட்டு இருக்கோம். ஏஞ்சலாவும் செம்ம ஸ்பில்ல வண்டியை ஓட்டி ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. பக்கத்தில் மீடியா பீப்புள்ஸை ஒடுராக்கிக்கிட்ட இந்த செஞ்சுரியோட மிகப்பெரிய சாதனை இது நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஒடுராக்கியும் இதுக்காக நான் பல வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப டாப் சீக்ரெட், என்னால் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு குவாண்டம் ரோபோட் பிடிக்குமா ஆக்ஷன் கமிட் பிடிக்குமான்னு சொல்லி ஒரு வாய்ஸ். யாரான்னு பார்த்தா நம்ம சின்சான் தான். உள்ளே புந்து நானுக்கோக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் இங்கே நல்லா இருக்கேன், நீங்கள் அங்கே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் பாட்டில் டிவியில் பேசிகிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஏஞ்சலா வந்து சின்சானை தூக்கிட்டு போயிடுறான். அந்த டைனோசர் ஐலாண்டுக்குள்ளேயே ஒரு ஷாப்பும் இருக்குது. அங்கே டைனோசர் ரிலேட்டடாக நிறைய டாய்ஸும் சாக்லேட்ஸும் இருக்குது. ஏஞ்சலாவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு காயினை கொடுக்குறோம். இந்த காயினை அந்த மிஷினில் போட்டால் இவங்களுக்கு ஒரு டைனோசர் பொம்மை கிடைக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆளுக்கு ஒரு காயின் போடுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச டைனோசர் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம மசாவும் எனக்கு ட்ரைனோசரஸ் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக வேண்டிக்கிட்டு அவனோட காயினை போடுறான். ஆனால் நம்ம மசாவுக்கு மட்டும் அந்த ட்ரைனோசரஸ் சாப்பிட்டு போடுறது தான் கிடைச்சிருக்கு. அப்போ சின்சன் உள்ள புந்து மசாவுடி ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு போலன்னு சொல்லி பயங்கரமாக கலைச்சிட்டு இருக்கான். அடுத்து சின்சனும் காயினை போடுறான். சின்சனுக்கு மட்டும் ஒரு கோல்டன் பால் கிடைக்குது. ரொம்ப ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா உள்ள அந்த ஒடுராக்கியோட ஸ்டாச்சு தான் இருக்குது. அதை பார்த்தா சின்சனும் எனக்கு ஒன்று இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்தா அந்த குட்டி டைனோசரும் 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. சீரோவுக்கு இந்த குட்டி டைனோசரை தனியாக விட்டு போகிறதுல விருப்பம் இல்லை. ரொம்ப சோகமாக வீட்டுக்கு போகுது. சரி வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக கதவு தட்டிகிட்டு இருக்கு. ஆனால் யாருமே கதவு திறக்கல. ஏன்னா சின்சன் அந்த டைனோசர் ஈவெண்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப டயர்டில் உள்ளே தூக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு அந்த டைனோசர் ஐலாண்டை காமிக்கிறாங்க. பார்த்தா ஏஐ டெக்னாலஜியும் ரோபோட்டையும் வச்சு செயற்கையான ரோபோட்ஸ் டைனோசரை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ஒடுராக்கிக்கு கீழே இந்த ஒரு சயின்டிஸ்ட்டும் அந்த ஏஞ்சலா இவங்க 2 பேரும் தான் முக்கியமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட்டும் எல்லாமே நம்ம எதிர்பார்த்தபடி போயிட்டுருக்கு. நிறைய பேர் நம்ம கூட கொலாப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இவங்க உருவாக்கின ஒரு டைனோசர் திடீர்னு வெறி பிடிச்சி ஒடுராக்கியை அட்டாக் பண்ண வருது. ஏன்னா இது எல்லாமே ஏஐ டெக்னாலஜி வச்சு உருவாக்குனது. அதனால் ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ண முடியும். உடனே ஒடுராக்கி காண்டாயிட்டு கன்னை வச்சு அந்த டைனோசரை போட்டு தள்ளிடுறோம். இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷனான டைனோசர்ஸ்லாம் கீழே ஒரு குடோனுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் பார்த்தா இந்த காசுகாபே ஃபுல்லாகவே அந்த டைனோசர் ஐலாண்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே அதே கெட்டப்பில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. சின்சனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த டைனோசர் டாயை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. கசாமாவும் மசாவும் அங்கே என்ன பண்ணுற நீயும் வான்னு சொல்லி கூப்பிடுறோம். மசாவும் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன விளையாடுறதுன்னு சொல்லி சோகமாக உட்காந்துருக்கோம். அப்போ இவங்களுக்கு முன்னாடி சீரோ சாப்பாடை தூக்கிட்டு போகிறத பார்க்குறாங்க. இதுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்மளுங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறாங்க. அந்த குட்டி டைனோசரை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. பொச்சானும் இது பார்க்க டைனோசர் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் மற்றவங்க இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த குட்டி டைனோசரை இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. டெய்லியும் அவன் பேக்கில் வச்சுருந்த வாழைப்பழத்தை கொண்டு போய் கொடுக்குற அந்த குட்டி டைனோசரை அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி கீழே துப்பிடுது. டெய்லியும் அதை அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பழத்தை உரிச்சு கொடுக்குறான். அதோட டேஸ்ட்டு அந்த குட்டி டைனோசருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே எல்லாரும் கொடுக்கலான்னு சொல்லி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அதுக்கு ஊட்டி விடுறாங்க. ஆனால் நம்ம சின்சனை மட்டும் காணும். என்னடான்னு பார்த்தா பைபிளில் இவன் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். பக்கத்தில் சீரோவும் சைகை மூலமாக சின்சன் கிட்ட
இதை நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம்னு சொல்லுது. சின்சானும் எப்படியும் அம்மாவும் அப்பாவும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி டைனோசரை வீட்டுக்கு கூட்டு போறான். ஹாரியும் ரொம்ப நேரமா உத்து பார்த்துட்டு இது என்ன வகையான அனிமல்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. மிக்ஸியும் நீ சீரோவையே சரியா பார்த்துக்க மாட்டேங்கிற, இதெல்லாம் நம்மளால பார்த்துக்க முடியாது, எங்கிருந்து கூட்டு வந்தீங்களோ அங்கேயே திரும்ப கூட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றான். சின்சானும் நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க, சீரோ இந்த அனிமலை ரொம்ப நல்லா பார்த்துக்கும்னு சொல்றான். அதை கேட்ட மிக்ஸியும் ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை பார்த்துக்குங்கிறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன் சின்சான்னு சொல்லி கோவப்படுறான். உடனே நம்ம சீரோ இருக்கு இல்லையா, பால் மாதிரி மாறுது. அதே மாதிரி அந்த குட்டி டைனோசரும் மாறுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபேமிலி ஸ்டெப்லாம் போடுது. பைபிள்ல சீரோ அந்த குட்டி டைனோசருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ஹாரியும் சீரோவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ள பூந்து இது ரொம்ப நல்ல வகையான அனிமல், இதை நம்ம கூடயே வச்சுக்கலாம்னு சொல்லி ஆளுக்காலும் ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. கசாமாவும் சின்சான் கிட்ட ரொம்ப நேரமா நீ சும்மாவே இருக்க, ஏதாவது பேசுன்னு சொல்றான். உடனே சின்சான் முன்னாடி வந்து இவன் நல்லா இங்கிலீஷ் பேசுவான், இவன் டெய்லி இங்கிலீஷ் கிளாஸுக்கு போறான்னு சொல்லி நம்ம கசாமாவை பத்தி பேசிட்டு இருக்கான். கசாமாவும் காட் நைட்டு கத்துறான். அடுத்து இவங்க எல்லாருமே பாவமா ஒரு பார்வை பார்க்குறாங்க. கடைசியில் ஹாரி மிக்ஸி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரி இதோட ஓனர் கிடைக்கிற வரைக்கும் இதை நாமளே வளர்க்கலாம்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். நேனியும் இதுக்கு நம்ம ஒரு நேம் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பிடிச்ச பனானாவையே நம்ம நேமாக வச்சிடலாம்னு சொல்கிறா. அதை கேட்ட சின்சானும் காண்டாயிட்டு நம்ம பனானான்னு வைக்கிறதுக்கு பதிலாக நேனக்கோனே வச்சிடலாம்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச போச்சன் உள்ள போது 2 நேம்லேயும் நானாங்கிற வார்த்தை காமனாக இருக்குது, அதனால இதோட பேர் நம்ம நானான்னு வச்சிடலாம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கும் அந்த நேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நாட்களும் கடக்க ஆரம்பிக்குது. சின்சான் நானா அண்ட் சீரோ 2 பேரையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறான். சின்சானோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நானாவை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவங்க காசுக்கு டிஃபென்ஸ் பர்ஸில் நானாவை ஒரு ஆளை சேர்த்துறாங்க. அதுக்குன்னு ஒரு பேட்ச்லாம் போட்டு விடுறாங்க. சின்சான் டெய்லியுமே 2 பேரையும் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகிறேன். சின்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நானா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நானா கூட அவங்க டெய்லியும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சின்சான் அவனோட ஸ்கூல் ஹோம்ஒர்க்கான அந்த பிக்சர் டைரியில் வரைஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீரோவுக்கும் நானாவுக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிருக்கு. 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்படியே இந்த சைடு அந்த டைனோசர் ஐலாண்டுக்குள்ள ஏஞ்சலா நம்ம இந்த டைனோசரோட பர்ஃபார்மன்ஸையும் பேட்டரியையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒடுராக்கி கால் பண்ணி நீ அதை கண்டுபிடிச்சே இல்லையான்னு சொல்லி கோவமாக கேட்குறோம். ஏஞ்சலாவும் நாங்கள் அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம், அது விழுந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு கூடிய சீக்கிரம் அதை நாங்கள் பிடிச்சிருவோம்னு சொல்கிறோம். ஒடுராக்கியும் அப்படியே பழசை கொஞ்சம் நடிச்சு பார்க்குறோம். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி சயின்டிஸ்ட் அந்த குட்டி டைனோசரை தூக்கிட்டு ஓடணும் இல்லையா, அவனோட நேமு பில்லி. ஒடுராக்கியும் நீ ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி கோவமாக கேட்குறோம். பில்லியும் இல்லை இதை நான் தான் உருவாக்குனேன், இதை நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த குட்டி டைனோசரை தூக்கிக்கிட்டு ஓடுறோம். அந்த சீனை தான் ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்க. ஒடுராக்கி அதெல்லாம் நடித்து பார்த்துட்டு நம்ம சீக்கிரட் வெளியே தெரியறதுக்குள்ள நம்ம சீக்கிரமாக அதை பிடிக்கணும், ஒழுங்காக போய் அதை பிடின்னு சொல்லி கோவமாக கத்திட்டு இருக்கோம். அப்படியே அடுத்த நாள் பார்த்தா நம்ம சின்சான் சீரோ நானா 3 பேரும் ஒரு பட்டர்ஃப்ளையை பிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க. நானாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதால் பிடிக்க முடியல. கடைசியில் நானா ரொம்ப காண்டாயிட்டு அதை பிடிச்சா ஆகணும்னு சொல்லி கோவமாக ஓடி வருது. அந்த பட்டர்ஃப்ளையும் சின்சானோட தலைக்கு மேலேயே உட்காந்துக்குச்சு. நானாவும் அதை பிடிக்கிறதுக்காக வேகமாக ஜம்ப் பண்ணிடுது. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை பறந்தவனே நானா சின்சானை அட்டாக் பண்ணிடுது. பிளட் சின்சானுக்கு அடிபட்டு பயங்கரமாக பிளட் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஹாரியும் சின்சான் உனக்கு என்னாச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அனிமல் தானேன்னு கேட்குறாரு. சின்சானும் இல்லை நான் தான் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன்னு போய் சொல்கிறான். அதை பார்த்த நானாவும் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுது. உடனே மிக்ஸியும் ஹாரியும் சின்சானுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. சின்சானும் வெளியே வந்து பார்க்குறோம். பார்த்தா நானாவை காணோம். உடனே இவங்க எல்லாரும் நானாவை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மூலையில் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நானா ரொம்ப சோகமாக நடந்துக்கிட்டு சிட்டிக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கு இப்போ எங்கே போகிறதுனே தெரியல, ரொம்ப பயத்தில் கத்த ஆரம்பிக்குது. அப்போ அதோட வாய்ஸ் கேட்டு சீரோ தான் நானாவை கண்டுபிடிக்குது. ஸோ உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஹாரி நானா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் சந்தோஷமா இருன்னு சொல்கிறாரு. உடனே இவங்க 3 பேரும் வழக்கம் போல் ஜாலியாக ஒன்றா குளிச்சுக்கிட்டு பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு அந்த சயின்டிஸ்ட் அந்த பில்லியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவன் ரொம்ப நாளாகவே அந்த குட்டி டைனோசர் அதாவது நானாவை தான் தேடிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி பார்த்தா ஏஞ்சலாவும் சீக்கிரட்டாக அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் ஆத்தங்கர ஓரமாக நம்மளுங்க எல்லாரும் நானா கூட ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள்
நானாவோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ எதர்ச்சியா பில்லி நானாவை பார்த்துடுறான். ரொம்ப சந்தோஷமா ஓடி வரான். அதே மாதிரி நானாவும் ரொம்ப சந்தோஷமா ஓடி போய் பில்லியை கட்டி பிடிச்சிக்குது. நம்ம ஆளுங்களும் நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. பில்லியும் நான் தான் இந்த பேபியோட ஓனர், என்னால் மட்டும்தான் இதை வளர்க்க முடியும், இவ்வளோ நாளாக நீங்கள் இதை பார்த்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நானாவை தூக்கிட்டு போகிறோம். நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க. ஆனால் சீரோ மட்டும் விடாமல் பின்னாடியே ஓடி போய் அவனோட காலை பிடிச்சி இழுக்குது. உடனே நானா கீழே இறங்கி நம்ம ஆளுங்க கிட்ட வந்துடுது. அதை பார்த்த பில்லியும் சாக்காகி நிற்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு வலை நானாவை பிடிக்க ட்ரை பண்ணுது. யாரான்னு பார்த்தா ஏஞ்சலா தான். உன்னால ஏகப்பட்ட பிரச்சனை, அதெல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இதை நான் பிடிச்சிட்டு போய் ஆகணும்னு சொல்லி நானாவை பிடிக்க ட்ரை பண்ணுறான். உடனே பில்லி ஏஞ்சலாவை பிடிச்சிக்கிட்டு நீங்களா இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்கிறோம். உடனே நம்ம ஆளுங்க நானாவை தூக்கிக்கிட்டு சம்ம ஸ்பில் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சலாவும் அவளோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். உடனே அவளோட ஆளுங்க பைபிளுக்கு பயங்கரமாக வித்தையெல்லாம் காமிச்சிக்கிட்டு தண்ணியில் மாசா என்ட்ரியை கொடுக்குறானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்களும் வாவ் இது நல்லா இருக்குன்னு சொல்லி கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவனுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இவங்கள சுத்து போட்டுறாங்க. சீரோவும் தடுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க சீரோவை தூக்கிடுறாங்க. சீரோவை தூக்கினதை பார்த்தோன்னே நம்ம நானாவுக்கு பயங்கர காண்டாயிடுது. உடனே அதோட வாழை வச்சு எல்லாரையுமே அசால்ட்டாக அடித்து பறக்க விடுது. அடுத்து நம்ம ஆளுங்களும் நானாவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பில்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். வெதர் கண்டிஷன் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இந்த டைனோசர் ஐலாண்டுக்கு லீவு விட்டுருக்கோம், வந்த எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஞ்சலாவும் ஒடுராக்கிக்கு கால் பண்ணி நான் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவங்க என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறோம். அது கேட்டோன்னே ஒடுராக்கி பயங்கரமாக காண்டாயிடுறோம். உன்னால எனக்கு எந்த யூஸுமே இல்லை, என் மூஞ்சிலே முழிக்காத ஒழுங்காக எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி கோவமாக கத்திட்டு காலை கட் பண்ணிடுறோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஈவினிங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைனோசர்ஸும் உள்ளே வரத்துக்காக ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட்டு மொபைலில் கேம் விளாண்டுக்கிட்டு வேறொரு பட்டனை மாற்றி ப்ரெஸ் பண்ணிடுறோம். உடனே கீழே அந்த ரிப்பேர் ஆன டைனோசர்ஸில் ஒரு குடோனில் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகிடுது. அதுக்குள்ளேருந்து ஒரு டைனோசர் மட்டும் வெளியே சிட்டிக்குள்ளே போய் பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு. மொத்த சிட்டியுமே அதை தான் பார்த்துட்ருக்கு. எல்லா மீடியா பீப்புள்ஸும் அதை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒடுராக்கி பயங்கரமாக காண்டாயிட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த சயின்டிஸ்ட்டு உண்மையை சொன்ன திட்டுவாங்கன்னு சொல்லி சிஸ்டத்தில் பிரச்சனைன்னு போய் சொல்லிட்டுறோம். அந்த டைனோசரை அங்கேயும் சுற்றிக்கிட்டு கடைசியில் ஒரு பெரிய பில்டிங் மேலே இடித்து கீழே விழுந்து உடஞ்சிருது. அங்கே இருக்க எல்லா மக்களும் ஷாக்காகிறாங்க. அது ஒரு ரோபோட்டுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அடுத்த நாள் பார்த்தா எல்லா மீடியாவுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. இந்த விஷயம் வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே இவன் ஒரு சீட்டர், இவனோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஒடுராக்கி பயங்கரமாக காண்டாயிட்டு என் கதை இன்னும் முடியலன்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க எல்லா டைனோசர்ஸையும் வெளியே அனுப்புகிறான். அப்படியே இந்த சைடு சின்சன் நைட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ளே வந்து பார்க்குறோம். கண்ணாடிக்கு பின்னாடி பெருசாக ஒரு கண்ணு தெரியுது. உடனே அவன் பயந்துக்கிட்டு மிக்ஸி ஹாரி எழுப்பி விடுறான். அவங்களே எழுந்து பார்த்துட்டு இங்கே எதுவும் இல்லை சின்சன், நீ கனவு கண்டிருப்ப போய் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. என்னடான்னு பொறுமையாக திரும்பி பார்த்தோம், அந்த பெரிய டைனோசர் இவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கு. இவங்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியே ஓடி வராங்க. ஆனால் அந்த டைனோசர் வீட்டையே தரமட்டமாக்கிடுது. அதை பார்த்து ஹேரியும் அழுந்துக்கிட்டே நான் இன்னும் 32 வருஷம் இதுக்கு லோனு கட்டணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஒடுராக்கி நானாவை பிடிக்கிறதுக்காக தான் இந்த எல்லா டைனோசர்ஸையும் வெளியே அனுப்பியிருக்கான். ஏன்னா அவன் நானாவை பிடிச்சிட்டானா உண்மையாகவே டைனோசர் இருக்குன்னு சொல்லி திரும்பவும் எல்லா மக்களையும் நம்ப வச்சிருவான். ஸோ அந்த டைனோசர்ஸும் இப்போ நானாவை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. உடனே இவங்க எல்லாரையுமே சுத்து போட ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த டைமில் நம்ம பில்லி வேனில் மாதம் ஒரு என்ட்ரியை கொடுத்து நம்ம ஆளுங்களை அங்கேருந்து காப்பாற்றி அவனோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறோம். அப்போ தான் பில்லி ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறான். ஆக்சுவலாக பில்லி ஒடுராக்கியோட சொந்த பையன். அதை கொட்டனே மிக்ஸி ஹாரி பயங்கரமாக ஷாக்காயிட்டு உங்கள் அப்பா எதனால் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. பில்லியும் அதுக்கு ஒரு வகையில் நானும் காரணம்னு சொல்லி அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம பில்லிக்கு சின்ன வயசுல இருந்த டைனோசர்ஸை ரொம்ப பிடிக்குமாம். அவன் ரூம் ஃபுல்லாகவே டைனோசர்ஸாக வரைஞ்சி வச்சுருக்கான். ஃப்யூச்சரில் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகி டைனோசரை திரும்பவும் இந்த பூமிக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி ஒடுராக்கி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஒடுராக்கியும் உன்னோட ஆம்பிஷன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நான் உன் கூடியே இருந்து அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி பில்லிக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். ஆனால் ஒடுராக்கி ஃபேமஸ் ஆக ஆரம்பித்த உடனே அவனோட கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுச்சான்.
அப்படி ஒரு நாள் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி எல்லா மீடியாஸும் கேட்கும்போது ஒருத்தர் டிஷர்ட்டில் இருக்க பிக்சரை பார்த்துட்டு நான் டைனோசர்ஸை திரும்பவும் இந்த பூமிக்கு கொண்டு வர போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்காக நானும் என்னோட டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டு பழங்காலத்தில் கிடைச்ச படிவுகளை வச்சு டைனோசர்ஸோட டிஎன்ஏவையும் புரோட்டீனையும் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை வச்சு உண்மையான டைனோசர்ஸை உருவாக்க நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் எல்லாமே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சுது. ஒடுராக்கியும் இதுக்கப்புறம் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஏஐ டெக்னாலஜியை வச்சு செயற்கையான டைனோசர்ஸ் உருவாக்க முடிவெடுத்திருக்கோம். பில்லியும் இல்லை நம்ம மக்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, நம்ம இப்படி பண்ண வேணாம்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஒடுராக்கி சாதாரணமான மக்கள்னால இது கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நம்ம சிந்தட்டிக் ஸ்கின்னை வச்சு அந்த டைனோசர்ஸை கவர் பண்ணிடலாம்னு சொல்கிறோம். பில்லியும் ஆனால் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறோம். உடனே ஒடுராக்கி என்ன ப்ராமிஸ்ன்னு கேட்குறோம். பைபிளில் சின்ன வயசில் நம்ம பில்லிக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை கூட அவன் மறந்துட்டான். பில்லி அதை நினச்சி ரொம்ப காண்டாகி சிஸ்டத்தில் ஒரு அடி அடிக்கிறோம். அப்போ எதிர்பாராத விதமாக உருவானது தான் இந்த ஸ்பினோசரஸ் டைனோசர்னு சொல்கிறோம். அதை கேட்டோன்னே மிக்ஸி ஹேரியும் அப்போ நானும் ஒரு டைனோசரான்னு சொல்லி பயங்கரமாக சாக்காகிறாங்க. இவங்க சாக்காகிறத பார்த்துட்டு நானாவும் பயங்கரமாக சாக்காகுது. ஹேரியும் காண்டாயிட்டு நாங்கள் தான் சாக்காகணும், நீ ஏன் சாக்காகிறன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் ஏஞ்சலா இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டா. சின்சானும் என்னை பார்க்காம உங்களால் இருக்க முடியலையான்னு சொல்லி வழக்கம் போல சொல்லிட்டு இருக்கோம். பில்லியும் நம்பாளுங்க கிட்ட இவன் என்னோட தங்கச்சின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஏஞ்சலாவும் ஒடுராக்கியோட பொண்ணு தான். சின்சானும் இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, வாங்க நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்னு சொல்லி விட்டுக்கிட்டே போகிறோம். உடனே மிக்ஸி போய் சின்சான் அடித்து இழுத்துட்டு வந்துடுறோம். உடனே நம்ம ஹேரி டைனோசர் கைடாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, எப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக போகிறாரு. மிக்ஸி இன்னும் காண்டாயிட்டு ஹேரியை அடித்து இழுத்துட்டு வந்துடுறான். ஏஞ்சலாவும் பில்லி கிட்ட நீ எதுக்காக அந்த குட்டி டைனோசரை அப்பா கிட்ட கொடுக்கல, அவர் நமக்காக நிறைய பண்ணியிருக்காரு, இப்போ ஒன்னால தான் அவர் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு இருக்காருன்னு சொல்லி ஏதேதோ பேசிகிட்டு இருக்கா. பில்லியும் அவர் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த டைனோசரை நான் தான் உருவாக்குனா அதை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏஞ்சலாவும் என்ன ஆனாலும் சரி நான் இந்த குட்டி டைனோசரை இப்போ கொண்டு போக போறேன்னு சொல்கிறோம். உடனே சீரோ ஏஞ்சலாவை அட்டாக் பண்ண ஓடி வருது. கரெக்டாக அந்த டைமில் 2 டைனோசர் வீட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுது. நம்ம ஒடுராக்கியும் வீடியோ கால் மூலமாகவே பேசுகிறோம். ஒடுராக்கியும் பில்லிக்கிட்ட உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, எனக்கு அந்த குட்டி டைனோசர் வேணும், அதை வச்சு நான் நிறைய டைனோசர்ஸை உருவாக்கி இது உண்மைங்கிறத எல்லா மக்களுக்கும் நிரூபிக்கணும், அதனால் எனக்கு அந்த டைனோசர் வேணும்னு சொல்கிறோம். பில்லியும் நீங்கள் உண்மையான டைனோசரை உருவாக்குனாலும் யாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஒரு சீட்டருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். ஒடுராக்கி பயங்கரமாக காண்டாயிட்டு என்னை யாராவது சீட்டர்னு சொன்னால் அவங்களோட கதையை நான் முடிச்சிருவேன், இந்த போர் அடிக்கிற உலகத்தில் நான் ஏதாவது புதுசாக பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி டைலாக்காக பேசிகிட்டு இருக்கான். பக்கத்தில் ஏஞ்சலாக இருக்கிறத பார்த்தோடனே நீயும் இங்கே தான் இருக்கியா, நான் தான் சொன்னல உன்னால் எந்த யூஸும் இல்லை, உருப்படியாக எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி திட்டுறான். அதை கேட்டோடனே ஹேரி பயங்கரமாக காண்டாயிடுறாரு. ஒரு அப்பாவா உன்னோட பொண்ணை இப்படி தான் திட்டுவியா, இப்படி தான் உங்களோட பசங்கிட்ட நடத்துக்குவியா, அவங்களோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கு துணையாக இருக்கணும், ஆனால் நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் நீ அவங்களுக்கு எதிரியாக இருக்குன்னு சொல்லி மிக்ஸியை ஹேரியும் மாற்றி மாற்றி திட்டுறாங்க. பில்லி ஏஞ்சலாவும் அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒடுராக்கியும் காண்டாயிட்டு இந்த மாதிரி முட்டாள்கள் பேசுறதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். உடனே அந்த 2 டைனோசர்ஸும் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சண்டை ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்கு. நம்ம ஆளுங்களும் அங்கேருந்து தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு டைனோசர் நம்ம நானாவை ஒரு பாட்டிலில் போட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுது. அதை பார்த்தோன்னே சீரோ விடாமல் பின்னாடியே போய் அந்த டைனோசரோட வாழை பிடிச்சிக்கிட்டே போயிடுது. நம்ம ஆளுங்களும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாக்காய் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே காலையில் பார்த்தா காசகபேவில் இருக்க எல்லா மக்களையும் டைனோசர்ஸ் ஒரு கண்ணாடி கிளாஸுக்குள்ளே போட்டு தூக்கிட்டு போகுது. அதாவது ஒடுராக்கி தான் இவனை தப்பாக பேசுகிற எல்லா மக்களையும் பிடிச்சிட்டு வரதுக்காக இந்த டைனோசர்ஸை அனுப்பியிருக்கோம். இந்த சைடு நம்ம ஆளுங்களும் இவங்களோட வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. வெளியே சின்சானும் பில்லியும் நானோட வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வெளியே யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. ஹேரி மிக்ஸியும் இந்த டைமில் யார் வந்திருக்கிறதுன்னு சொல்லி போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வெளியிலேயே 2 டைனோசர்ஸ் நின்றுட்டுருக்கு. இவங்க 2 பேரையும் அப்படியே கொத்தி தூக்கிட்டு போயிடுது. அதே மாதிரி இன்னொரு சைடு நானாவை ஒரு டைனோசர் தூக்கிட்டு போட்டுச்சு இல்லையா, அதோட பேட்டரி காலியாகி அது கீழே விழுந்துடுது. உடனே சீரோ உள்ள பூந்து நம்ம நானாவை
அங்கேருந்து காப்பாற்றிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்பேர் ஆன டைனோசர்ஸ்லாம் அந்த கீழே குடோனில் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் ட்ரைனோசரஸுங்கிற ஒரு கொடூரமான டைனோசர் மட்டும் கண்ணை முழிக்குது. சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் ஊரில் இருந்த எல்லா மக்களையும் அவங்க கடத்திட்டாங்கன்னு சொல்லி இவங்க மட்டும் பயந்துக்கிட்டு கிரவுண்டில் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ சின்சானோட வாய்ஸ் கேட்குது. இவங்களும் சின்சான்னு சொல்லி வெளியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சின்சானியும் பில்லியையும் அந்த டைனோசர் செம்ம கோவத்தில் துரத்திட்டு வருது. சின்சானு செம்ம ஸ்பில்ல உள்ள வந்து கசமா நீ என்ன ஹேர் கட் பண்ணிட்டியான்னு கேட்குறான். கசமாவும் காண்டாயிட்டு இந்த டைமில் உனக்கு இதுதான் முக்கியமானு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்படியே வெளியில் பார்த்தா அந்த டைனோசர் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக பக்கமாக வந்துடுச்சு. அப்போ நம்ம ஏஞ்சலாக இருக்கா இல்லையா, மாதம் ஒரு என்ட்ரியை கொடுத்து அந்த எல்லா டைனோசர்ஸையும் அடித்து பறக்க விட்டு நம்ம ஆளுகளை காப்பாற்றுறான். அன்னைக்கு நைட்டு சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் அப்போ நானா ஒரு டைனோசரான்னு சொல்லி சாக்காயி பார்த்துட்ருக்காங்க. ஒரு சைடு ஏஞ்சலா மட்டும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கா. சின்சானும் போயிட்டு உங்களுக்கு இந்த சாக்லேட் வேணுமான்னு கேட்டுட்ருக்கான். ஏஞ்சலாவும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நான் எதுக்காக உங்களுக்கு உதவி பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். உடனே சின்சான் அது எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் நீ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி வழக்கம் போல சொல்லி விட்டுட்ருக்கான். ஏஞ்சலாவும் என்னோட அப்பா ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்னு சொல்லி அவளோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். ஆக்சுவலாக அப்போவே நம்ம ஒடுராக்கி சின்னதாக நிறைய மேஜிக்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஏஞ்சலோட அம்மாவும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி பெருசாக ஏதாவது பண்ணுவீங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒடுராக்கியும் உன்னோட நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம். ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஏஞ்சலோட அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒடுராக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு புதுசாக நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஃபேமஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தோடனே அவனோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏஞ்சலாவும் என்னோட அம்மா எப்பவும் எங்களுக்கு சொல்கிறது எப்பவும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது மட்டும்தான். ஆனால் என்னோட அப்பா அதை மீறிட்டாரு. பில்லி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரை விட்டு விலகி வந்துட்டான். ஆனால் நான் மட்டும்தான் என்னோட கனவுகளை விட்டுட்டு அவரு கூடியே இருந்தேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் சொன்ன எதையுமே கேட்காம சின்சான் அந்த சாக்லேட்டை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏஞ்சலாவும் நான் சொன்ன எதுவுமே உனக்கு கேட்கலையான்னு கேட்குறான். சின்சானும் எனக்கு எல்லாமே கேட்டுச்சு, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, நீங்கள் ஆசைப்பட்ட வேலையை பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஏஞ்சலாவும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னொரு சைடு நம்ம சீராவும் நானாவும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கங்கேயும் சுற்றிட்டு கடைசியில் ஒரு ஓரமாக 2 பேரும் படுத்துக்கிறாங்க. சீராவும் அப்படியே பழைய நினைவுகளை நடிச்சு பார்க்குது. ஆக்சுவலாக சீரோவை ரோட்டில் இருந்து தானே சின்சான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். ஸோ கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சேட்டை நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் நடிச்சு பார்த்துட்டு சீரோவும் அப்படியே படுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம சின்சான் எப்படி சீரோவை கூப்பிட்டு வந்தானோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம சீரோ நானாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்துக்கிச்சு. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சலா நம்மளுங்க கிட்ட நான் அப்பயே உங்களோட அம்மா அப்பாவையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்த நானாவோட அந்த காசுக்காமே பேஜை நம்மளுக்கு கிட்ட கொடுக்குறோம். சின்சானும் நானும் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த கோல்டன் பாலை எடுத்து ஏஞ்சலாவுக்கு கொடுக்குறோம். ஏஞ்சலாவும் பில்லி கிட்ட நான் பண்ண எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிக்கோ, நீ பசங்களை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஏஞ்சலா அங்கேருந்து கிளம்பிடுறோம். நம்ம ஆளுங்களும் இப்போ நம்ம நானாவையும் சீராவையும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி வழக்கம் போல் ஃபயர்னு கத்திட்டு களத்தில் இறங்குறாங்க. ஒடுராக்கியும் நானா தப்பிச்சது தெரிஞ்சவொடனே ரொம்ப காண்டாயிடுறோம். நானாவை பிடிக்கிறதுக்காக அவங்ககிட்ட இருக்க எல்லா டைனோசர்ஸையும் அனுப்புகிறோம். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்மளுங்க டைனோசர் மாதிரியே கெட்டப்போ போட்டுக்கிட்டு ஈஸியாக டைனோசர்ஸை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒடுராக்கி இன்னும் காண்டாயிட்டு இவனுக்கு திரும்பவும் வந்துட்டானுங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே அந்த சயின்டிஸ்ட் இந்த காயினை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு காயினை எடுத்து கொடுக்குறோம். அந்த காயினை வச்சு ஒடுராக்கி ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நிறைய பால்ஸை அனுப்புகிறோம். அதாவது டைனோசர்ஸ் உள்ளே இருக்கிற ஒரு பால் அனுப்புகிறோம். பார்த்தா அதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான டைனோசர்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்தா அது உருவத்தில் ரொம்ப கட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சயின்டிஸ்ட்டு காயினை மாற்றி கொடுத்துட்டா வேறு காயின்னு சொல்லி அந்த காயினை தேடிட்டு இருக்கோம். நம்மளுங்களும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான டைனோசர் போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு எல்லோரும் மிரண்டு போகிறாங்க. மசாவும் பயத்தில் நடிக்கிட்டு இருக்கான். சின்சானும் பக்கமாக வந்து மசாவு நீ ஆசைப்பட்ட டைனோசர் இது தானே, நீ இப்போ அது கூட ஜாலியாக விளையாடுன்னு சொல்லிட்டு இருக்கான். மசாவும் பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ட்ரைனோசரஸ் இவங்களை எதுவுமே பண்ணாமல் அது பாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுது. ஆக்சுவலாக இது ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த குடோனுக்குள்ளே தூக்கி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டைனோசர் தான் அது. அப்படியே பக்கத்தில் பார்த்தா
நம்ம நானாவும் சீரோவும் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஆளுங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஏஞ்சலா உள்ள புந்து அங்கிருந்த எல்லா டைனோசர்ஸையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு அங்கிருந்த எல்லா மக்களையும் காப்பாத்துறான். அதை பார்த்து உடனே காண்டாயிட்டு, நீ வழியில குறுக்க வராத, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்றான். ஏஞ்சலாவும், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்பா, இதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன்னு சொல்லி உடனே ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி கெட்டப்பை போட்டு வந்து நிற்கிறான். ஆக்சுவலாக ஏஞ்சலாவுக்கு இந்த ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆக்சுவலாக இதை ஃபஸ்ட் டைம் அந்த டைனோசர் கைடாக ஒர்க் பண்ணா இல்லையா, அப்போ தான் இவளுக்கே புரிஞ்சுதான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான் இந்த வேலையை தான் செய்வேன்னு சொல்லி அங்கேருந்த எல்லா மக்களையும் அங்கேருந்த பஸ் மூலமாக கூப்பிட்டு போய்ட்றா. போகும்போது சைடில் இருக்க பில்டிங்கு டவர்ஸ்லாம் காமிச்சு ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதாவது ஒரு கைடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. முன்னாடி எல்லா மக்களும் இந்த சிச்சுவேஷனில் உனக்கு இதுதான் முக்கியமானு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீமாவரி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறோம். உடனே ஏஞ்சலா சின்சான் கொடுத்து அந்த கோல்டன் பாலை கொடுத்து ஹீமாவரியை கன்வின்ஸ் பண்ணுறோம். அதை பார்த்தோன்னே மிக்ஸி ஹாரியும், பரவாயில்லையே இந்த வேலையை நீ ரொம்ப சூப்பராக செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும்போது ஏஞ்சலாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே இந்த சைடு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட்டு உண்மையான காயினை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த காயினை வச்சு உடுராக்கி திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த டைமு நிறைய பால்ஸ் வந்து விழுவுது. பார்த்தா உள்ள பெருசு பெருசாக ஏகப்பட்ட டைனோசர் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொடூரமான டைனோசர்ஸ். அந்த டைனோசர்ஸும் நம்மளுங்களை சுத்து போடுது. பச்சேனும் ஒவ்வொரு டைனோசரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீயும் காண்டாயிட்டு இப்போ அதுதான் முக்கியமானு சொல்லி கத்துறான். சின்சானும் இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்கான். கசமாவும் காண்டாயிட்டு இப்போ இந்த கேள்வி உனக்கு முக்கியமானு கேட்குறான். அப்படியே முன்னாடி பார்த்தா அந்த டைனோசர்ஸ் இவங்களை ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. 2 டைனோசர் முறைச்சிக்கிட்டே நானாவுக்கு பக்கத்தில் வருது. நானாவும் பயந்துக்கிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. அதாவது நானா அழ ஆரம்பிக்குது. அப்போ தூரத்தில் ஏதோ புழுதி கிளம்புது. என்னடான்னு பார்த்தா முன்ன போன அந்த ட்ரைனோசரஸ் இருக்கு இல்லையா, செம்ம கோவத்தில் வெறி கொண்டு ஓடி வந்து அங்கேருந்த எல்லா டைனோசர்ஸையும் அடித்து பறக்க விடுது. பில்லியும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நானா அழுந்தது அந்த ட்ரைனோசரஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நானாவை காப்பாற்றுறதுக்காக வேகமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா அது ஏஐ மூலமாக உருவாக்குனது தான். ஸோ அதால் மற்ற டைனோசர்ஸோட ஃபீலிங்கை புரிஞ்சிக்க முடியுது. எல்லா மக்களும் அங்கே வந்துடுறாங்க. எல்லா ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அப்போ ஒரு கோல்டன் பால் வந்து விழுவுது. அதுக்குள்ள ரோபோட்டாலேயே செஞ்ச ஒரு பெரிய டைனோசர் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒடுராக்கி அந்த சயின்டிஸ்ட் தான் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்மளுங்களே அட்டாக் பண்ண வரோம். அப்போ திரும்பவும் டைனோசரஸ் உள்ள பூந்து அந்த ரோபோட் கூட சண்டை போடுது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே உள்ளே பார்த்தா நம்ம ஒடுராக்கியும் சயின்டிஸ்ட்டும் சண்டை போட்டு போட்டு ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஒடுராக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறோம். உடனே சயின்டிஸ்ட்டு முன்னாடி இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்கிறோம். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணவுடனே அது அப்படியே மசாஜ் சேராக மாறி 2 பேருக்கு மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒடுராக்கியும் காண்டாயிட்டு இப்போ இதுதான் முக்கியமானு சொல்லி கோவமாக கத்துறோம். அப்படியே முன்னாடி பார்த்தா ட்ரைனோசரஸ் இவங்களை அடித்து பறக்க விட்டுருது. அடுத்து ட்ரைனோசரஸும் நானாவுக்கு பக்கமாக போகுது. நானாவும் ரொம்ப சந்தோஷமாக ட்ரைனோசரஸை பார்க்கலான்னு சொல்லி கிட்ட வருது. அப்போ இன்னொரு சைடு ஒடுராக்கி இது இன்னும் முடியலன்னு சொல்லி ஒரு லேசர் அட்டாக்கை வச்சு ட்ரைனோசரஸை துண்டாக கட் பண்ணிடுறோம். அதை பார்த்தோன்னே நானும் ரொம்ப ஃபீல் ஆகி கோவப்பட ஆரம்பிக்குது. ஒடுராக்கி வெளியே வந்து என் வழியில் யாரும் குறுக்க வராதிங்க, இந்த உலகத்தை மேம்படுத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறோம். பில்லிங் காண்டாயிட்டு நீங்கள் இது உலகத்தை மேம்படுத்துறதுக்காக பண்ணலை, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறோம். ஒடுராக்கி இன்னும் காண்டாயிட்டு தேவையில்லாமல் பேசாத, வாயை மூடு, ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லி கோவமாக கத்துறோம். ஏஞ்சலாவும் காண்டாயிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது, ஏன்னா இது எங்களோட வாழ்க்கை, நாங்கள் எங்களுக்கு பிடிச்சபடி தான் வாழ்வோம்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி டைலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் நானாவோட கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒடுராக்கியும் சரி நீங்கள் 2 பேரும் என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டீங்க, சரி போங்கன்னு சொல்கிறோம். ஏஞ்சலாவும் இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலி, நம்ம ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸை மறந்துட்டீங்களா, ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லோரும் ஒன்றா ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் சொல்லி மாற்றி மாற்றி டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் நம்ம நானா செம்ம கோவத்தில் ஓடி வந்து அந்த ரோபோட் டைனோசரை அடித்து நொறுக்கி துவம்சமாக்கிடுது. பில்லியும் அதை தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நானா பில்லியவே அடித்து பறக்க விட்டுருது. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க.
பில்லியும் இப்போ வேறு வழி இல்லை, மனிதர்களும் டைனோசர்ஸும் ஒன்றா வாழ முடியாது, நான் தான் இது உருவாக்குனா நானே அழிச்சிடுறேன்னு சொல்லி கன்னை வச்சு ஷூட் பண்ண போகிறோம். உடனே சின்சானும் சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எங்களால் இதை அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா நானும் எங்கள் காசுகாபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒரு மெம்பர், ஸோ நானும் எங்களால் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முன்னாடி போய் எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தா அங்கேருந்த நானாவை காணும். அதே சமயத்தில் அங்கேருந்த மற்ற டைனோசர்ஸ்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. உடனே மிக்ஸியும் ஹாரியும் களத்தில் இறங்கி எல்லா டைனோசர்ஸையும் அடித்து பறக்க விட்றாங்க. ஹாரியும் சின்சான் கிட்ட நாங்கள் இதை பார்த்துக்கிறோம், நீங்கள் போய் நானாவை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. அப்படியே சுற்றி பார்த்தா அங்கே ஏகப்பட்ட டைனோசர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வருது. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு ஒரு சைடு டைனோசர்ஸை அடித்து பறக்க விட்டுட்ருக்காங்க. அப்போ திடீர்னு நிறைய டைனோசர் நம்ம மிக்ஸியை சுற்று போட்டுருச்சு. அதை பார்த்து ஹாரியும் மிக்ஸின்னு சொல்லி கத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு செம்ம வேகத்தில் ஓடி அடித்து பறக்க விடுறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம மிக்ஸியை அடித்து பறக்க விட்டுட்டு டைனோசர் கையில் தூக்கிட்டு இருக்காரு. மிக்ஸி காண்டாയി கத்திட்டு இருக்கா. இந்த சைடு சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் நானாவை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நிறைய டைனோசர் இவங்களை சுற்று போடுது. உடனே நேனி நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ இந்த டைனோசருங்க கூட ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக ஜாலியாக பேசுகிறான். ஆனால் அதுக்கெல்லாம் அப்படியே நிற்கிது. உடனே நேனி என் பேச்சை கேட்கலின்னா எனக்கு கோபம் வந்துடும்னு சொல்லி வழக்கம் போல் அந்த முயல் பொம்மையை எடுத்து போட்டு வெளுத்து வாங்குறான். அதை பார்த்த உடனே எல்லா டைனோசர்ஸும் நம்ம நேனிக்கு அடிமையாயிடுது. நம்மளுங்களும் அங்கேருந்து புந்தடிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ திரும்பவும் பெரிய பெரிய டைனோசர்லாம் இவங்களை சுற்று போடுது. உடனே கசாமா நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தனியாக ஓடி போய் அந்த டைனோசர்ஸை வம்புக்கு இழுக்கிறான். நான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக தான் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பைபிளில் மாசா டைலாக்லாம் பேசுகிறான். அப்படியே முன்னாடி பார்த்தா அந்த டைனோசரஸ் இவனை கண்டுக்க கூட இல்லை. அப்போ நம்ம சின்சான் வழக்கம் போல் அவனோட பேக்கை யூஸ் பண்ணி வித்தியாசமாக நடந்து வரான். அது பார்த்தோன்னே இந்த டைனோசர்ஸும் அதே மாதிரி நடந்து சின்சானை துரத்த ஆரம்பிக்குது. கசமா வேறு வழி இல்லாமல் சின்சான் கூடயே ஓடிட்டுருக்கான். உன்னோட பிளான் என்னன்னு கேட்குறான். சின்சானும் என்கிட்ட எந்த பிளானும் இல்லைன்னு சொல்கிறான். கசமாவும் காண்டாயிட்டு பிளானே இல்லாமல் எதுக்குடா ஓடி வந்தேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். கடைசியில் ரெண்டு பேரும் ஒரு பில்டிங்குள்ளே பூந்து அந்த டைனோசர்ஸை மாட்ட வச்சு தப்பிச்சிடுறாங்க. சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் இதை பார்த்துக்கிறோம், நீ போய் நானாவை பாருன்னு சொல்கிறாங்க. சின்சானும் வேகமாக நானா இருக்கிற இடத்துக்கு போய் நானான்னு சொல்லி கத்திக்கிட்டே பக்கத்தில் ஓடுறோம். ஆனால் நானும் சின்சான் அடித்து பறக்க விட்டுருது. சின்சானுக்கு பிளட் வர ஆரம்பிக்குது. சின்சானும் எழுந்து நம்ம ஒன்றா விளையாண்டு இருக்கோம், நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் உன்னை கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரான். நான் உனக்கு பிடிச்ச பனானா கொண்டு வந்திருக்கேன், நான் இன்னும் என்னோடய ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலை, என்னோடய பிக்சர் டைரி ஃபுல்லாகவே உன்னை தான் வரைஞ்சி வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீ காசுகா டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஒன் ஆஃப் த மெம்பர், உன்னோட டேக் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி பக்கமாக போகிறோம். இதெல்லாம் கேட்டு நானாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பழசு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்படியே பக்கத்தில் நம்ம சீராவும் செம்ம வேகமாக ஓடி வந்து நானாவை இடித்து கீழே தள்ளுது. அதாவது வழக்கம் போல் அவங்க எப்பயும் விளையாடுற மாதிரி நானாவை அடித்து கீழே தள்ளுது. ஸோ உடனே நானாவுக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துடுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக சின்சானி சீராவையும் கட்டி பிடிச்சிக்குது. அதை பார்த்து எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக இப்பயாவது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். அப்போ மேலே இருந்த பில்டிங் ஒன்று இடிஞ்சு கரெக்டாக சின்சான் மேலேயே விழுந்துருது. கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா நானா கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்கை தாங்கி பிடிச்சிருக்கு. சின்சானி சீராவையும் காப்பாற்றுறதுக்காக அதால் முடியலனா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கி பிடிச்சிருக்கு. அப்போ சின்சானி சீராவையும் ஒரு பார்வை பார்க்குது. நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குது. ஸோ ஹாரியை உள்ளே பூந்து சீராவையும் சின்சானி தூக்கிட்டு ஓடுறாரு. கரெக்டாக அந்த டைமில் நானாவால் தாங்க முடியாமல் பில்டிங்கை கீழே விட்டுருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம பில்லி நானாவை தூக்கிட்டு வரோம். ஆனால் நானா இறந்துருச்சு. பில்லியும் உடம்ப வச்சுக்கிட்டு உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட, என்னை மன்னிச்சிக்கோன்னு சொல்லி நானாவை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் நானான்னு சொல்லி பயங்கரமாக அழுந்துட்டுருக்காங்க. பக்கத்தில் நம்ம சீராவும் சின்சானும் செம்மையாக அழுந்துட்டுருக்காங்க. சின்சானும் இது என்னோட தப்பு தான் சொல்லி ஃபீல் பண்ணுறான். பில்லியும் இல்லை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நானா உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் இருந்தாலும் அது உங்கள் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன், உங்களை மீட் பண்ணதை நினச்சி நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன்னு சொல்கிறோம். அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஒடுராக்கியை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே இன்னொரு சைடு நம்ம பில்லி இருக்கா இல்லையா, ஸோ ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போகிறானா, அதாவது இவனுக்கு பிடிச்ச அந்த டைனோசர் ரிசர்ச்சை திரும்பவும் ஆரம்பிக்க போகிறானா.
சின்சானும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உண்மையான டைனோசரை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பில்லியை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏஞ்சலாவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே டூரிஸ்ட் கைடு ஆகிட்டோம். ஸோ ஒரு வழியாக காசுகாபே சிட்டி பழையபடி மாறிடுச்சு. அடுத்து நம்ம மிக்சியை காமிக்கிறாங்க. இவனுக்கு எப்போ இதே வேலையாக போயிடுச்சு. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் நாள் கூட இவன் பஸ்ஸை விட்டுட்டான்னு சொல்லி நம்ம சின்சான ஸ்கூலில் விட்டுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரா. பார்த்தா இவங்களோட வீடு திரும்பவும் பழையபடி பலபலன் மாறிடுச்சு. அதாவது ஓடுராக்கியோட ஃபேமிலி இந்த வீட்டை திரும்பவும் பழையபடியே கட்டி கொடுத்துட்டாங்க. சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் நாளே ஸ்கூலுக்கு லேட்டாக வருவியான்னு கேட்குறாங்க. சின்சானும் என்ன பண்ணுறது, நான் தான் இப்போ பெரிய பையன் ஆகிட்டேனேன்னு சொல்லி வழக்கம் போல் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து சின்சானோட டீச்சரும் எல்லாரும் இந்த சம்மர் ஹோம்ஒர்க்கான பிக்சர் டைரியை சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே அந்த டைரியை வைக்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம சின்சான் கொண்டு வந்து அந்த டைரியை வைக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம நானாவோட பிக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படியே இந்த மூவியை முடிச்சு விட்டுறாங்க. கைஸ், உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் மூவிஸ் அண்ட் எபிக்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ.